G7 உச்சிமாநாட்டுக்கு மோடிக்கு அழைப்பே வரலன்னு எதிர்க்கட்சிகள் கிண்டல் செஞ்சாங்க. ஆனா இப்ப ஒரு ட்விஸ்ட். G7 மாநாட்டுக்கு மோடிக்கு அழைப்பு வராததுனால எதிர்க்கட்சிகள் ரொம்பவே கிண்டல் பண்ணினாங்க. கனடாவுடனான நட்பை மோடி கெடுத்துட்டாருன்னு கூட குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா கனடாவோட புதிய பிரதமர் மார்க் கார்னே மோடிக்கு ஃபோன் போட்டு G7 மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த செய்தி எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிதான். மோடியும் கனட பிரதமர் மார்க் கார்னேவுக்கு நன்றி தெரிவிச்சு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. மோடிக்கு அழைப்பு வராததுக்கு காரணம் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தான். காலிஸ்தான் ஆதரவாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்காதது, அப்புறம் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொலை விவகாரம்னு இந்தியா கனடா உறவு அப்போ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ ட்ரூடோ ராஜினாமா பண்ணிட்டு மார்க் கார்னே பிரதமரா வந்ததும் நிலைமை மாறியிருக்கு. இப்போ அவர்தான் இந்தியாவுடனான நட்பை புதுப்பிக்கிற மாதிரி மோடிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. G7 மாநாடு வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கனடாவில் நடக்குது. இந்தியாவும் கனடாவும் மறுபடியும் ஒரு புதிய உறவுடன் இணைந்து செயல்படும்னு மோடி சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு சர்வதேச உறவுகளில் நட்பு எவ்வளவு முக்கியம்னு காட்டுதில்ல? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.